தலைமை செயலாளர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் இது பாரபட்சமின்றி நடைபெறும் சோதனை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வருமான வரித்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் வீட்டில் சோதனை நடைபெறுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதில் அரசாங்கத்துக்கு எதுக்கு தொடர்பு கிடையாது. ஒவ்வொரு நிறுவனங்கள் இந்தந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவங்க வேலை செய்யறாங்க. சோதனை நடத்துவதில் பாரபட்சம் ஏதும் பார்க்கப்படுவதில்லை என்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். யார் வீட்டில் நடக்குது, யாருடைய நிறுவனத்தில் நடக்குதுன்றதை பற்றி நான் பேசலைங்க. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற அந்த ஒரு குழு, இன்கம் டேக்ஸ் குழு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் இவங்க வீட்டில் பண்ணலாம், அவங்க வீட்டில் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. தலைமை செயலாளர் மீதான புகாரில் சோதனை நடந்திருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக உண்மை நிலை என்ன என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு நல்ல விளக்கத்தை தர வேண்டும். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமை செயலாளர் வீட்டில் சோதனை நடைபெறுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை என்று கூறினார். நியாயமாக நடத்தப்படுகிற ரைடா என்பதெல்லாம் ரைடினுடைய முடிவு இன்கம் டாக்ஸாலே வெளியிட்ட உடனே இது குறித்து நான் கருத்து சொல்கிறேன். தமிழகத்தை மட்டும் குறிவைத்து நடத்தப்படும் வருமான வரித்துறை சோதனை குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலாளருடைய இல்லம் மற்றும் அலுவலகமே சோதனையிடப்படுகிறது என்கிற நிலையில் தமிழக அரசு இது குறித்த விளக்கத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும். அதுபோல் சோதனையிட்டதன் விவரங்களை மத்திய அரசு வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசு அவ்வாறு தெரிவிக்காத நிலை இருந்தால் இதற்கு அரசியல் சாயம் பூசப்படுகிற நிலையும் உருவாகும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. இந்த சோதனை அதிர்ச்சியையும் தமிழகத்திற்கு தலைகுனிவையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். புகாருக்குள்ளான தலைமை செயலாளர் ராமமோகன ராவை நீக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக தலைமை செயலாளர் வீட்டில் மத்திய அரசு அதிகாரிகள் சோதனை நடத்துவதன் மூலமாக ஆட்சிப் பணித்துறைக்கு அவமதிப்பு ஏற்பட்டுவிட்டதாகவும் மமதா கூறியுள்ளார். கட்சிக்காக நிதி திரட்டும் பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோரின் வீடுகளில் ஏன் சோதனை நடத்தப்படுவதில்லை என்று மமதா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார்.